குழந்தை பெற்றெடுக்கிறாள் என்று சொன்னால் இது குரான் சொல்லியிருக்கின்றது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீன்ல, நான் பலஸ்தீன் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், பலஸ்தீன்ல ஆண் துணை இல்லாமல் ஈசாவை பெற்றெடுத்தார் என்ற உண்மை செய்தியை இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நான் கற்பனையாக கொடுத்த செய்தியை சொன்னு சொல்லி குரான் இருக்கக்கூடிய உண்மை செய்தியை ரொம்ப அழகாக தத்துரியமாக ஒரு சாமர்த்தியமாக புரியும் பக்கத்தில் இதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லோரும் இந்த நாட்டின் மன்னர்கள், இங்கே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் பௌத்தர்கள் ஜெயினிசர்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இங்கே மையமாக வைத்திருக்கின்றன. எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்கல்ல அவங்க, இதை குரானையும் சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இயேசு பிரானையும் சொல்லியிருக்கிறாங்க, சிவபெருமானையும் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் தாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் யார் வரப்போறா, எப்படி வரப்போறார், கோட்டு போட போறாரா, நிறைய விஷயத்தை அதில் வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறது அந்த புத்தகம். எல்லோரும் ஒன்றுதான் என்பதற்கு நான் ஒரு சிறு 2-3 உதாரணத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. நாங்கள் காபத்துல்லாவுக்கு போவோம், மக்காவுக்கு. லப்பைக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இறைவா இறைவா உன்னிடம் வரேன், உன்னை நாடி வரேன், உன்னை தேடி வரேன், புனித யாத்திரைக்கு வரேன், புனித ஹஜ்ஜி செய்ய வரேன்னு சொல்லி. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போகும்போது கீழே வெள்ளை ஆடையும் மேலே வெள்ளை ஆடையும் உடுத்துவோம். ஆனால் எங்கள் இந்து சமுதாய மக்கள், எங்கள் தமிழ் சமுதாய மக்கள், நீங்கள் கோவிலுக்கு போகணுன்னா நம்ம பார்ப்போம். நான் ஒரு சமுதாயத்தின் பேரை சொல்ல விரும்பல, நீங்கள் குருவாயூர் கோவிலுக்கெலாம் போங்க, நேற்று சிஎம் சார் போன கோவிலுக்கெலாம் போங்க, மேலே கீழே வெள்ளையும் மேலே வெள்ளையும் உடுத்தக்கூடிய அந்த ட்ரெஸ் கோடு எங்கேருந்து வந்ததுன்னு சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய பிரம்மா என்று போதிக்கிறீர்கள், அவர்கள் அப்ரஹாம் என்று போதிக்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் என்று போதிக்கின்றோம். அந்த கலாச்சாரத்தில் எல்லாம் ஒன்றுதான் என்று அந்த வடிவிலே தெசூர்வம் உருவாயிருக்கின்றது. நாங்கள் காபத்துல்லாவை ஹரம் என்று ஒரு வார்த்தையை சொல்வோம். ஹரம் என்றால் பார்சியின் வார்த்தை. ஹரம்னா என்ன? நாங்கள் இப்போ எங்கே போறீங்க? ஹரம்க்கு போகிறோம். அண்ணா முடிச்சிடுறேண்ணே, ஒரு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஹரம்க்கு போவோம். ஹரம்னா என்ன? பார்சி, ஈரானிய மொழி. உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி. அப்போ உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதினா, நாங்கள் காபத்துல்லாவோட புனித ஸ்தலத்துக்குள்ள அந்த தொழுவதற்கும் ஓதுவதற்கும் ஹஜ்ஜி செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் போறோம் சொன்னா, அங்க உயிரினத்தை கொல்ல தடைப்பட்டு இருக்கின்றது. ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தின் பகுதி அக்ரஹரம், உயிரினத்தை கொல்ல தடை செய்யப்பட்ட பகுதி என்று சொன்னால், அன்று நாள் முதல் இன்று நாள் வரை இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அந்த ஆதாம் ஏவாள் வழியில தான் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த உண்மையை தான் இந்த மார்க்கமும் இந்த இந்து சமய அறமும் இந்த கிறிஸ்தவ சமுதாய அறமும் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் அந்த இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் பிரம்மா என்று போதிக்கின்றார்கள். இப்ராஹிம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மனைவி காயத்ரி என்று சொல்லக்கூடியவர்களை ஹாஜிராமா என்று போதிக்கிறார்கள். அவர் இருக்கக்கூடிய சாரா என்றவர்கள் வத்தி என்ற கிராமத்தில் பிறந்தாராம், சாராவதி. அவர் சரஸ்வதி என்று போதிக்கின்றார்கள். ஆக மொத்தத்தில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்தினவரே, மனித குலத்தை சேர்ந்தவரே. அததான் ஹானபல் சீஃப் மினிஸ்டர் மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் விஜய் சார் அவர்கள் இந்த தமிழ்நாட்டிலே நல்லாட்சியை தந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தென்னாட்டு சிவனே போற்றி, எந்நாட்டு இறைவா போற்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லாஹு அக்பர், எல்லோரும் ஒன்றுன்னு சொல்லி ஒரு சிறப்பான ஆட்சியை தந்திருக்கின்றார்கள். வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். இந்த புத்தகம் ஆசிரியர் அவர்கள் ஜான்சி அவர்கள் மேலும் மேலும் உயர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த அன்று நன்றி. நன்றி, வணக்கம். புத்தகத்தோட எழுத்தாளரும் எனக்கு தெரியாது, அந்த புத்தகத்தையும் நான் படிக்கல. நசீர் என்னங்க புரியல? நேர்மையா தானே இருக்கணும். இங்க நேர்மையா இருக்கிறது தான் பெரிய தப்பு, கஷ்டமா இருக்கு. நேர்மையா வாழ்றதா கஷ்டமா இருக்கு. என்னங்க? தலைவன், எங்க தலைவன் மாண்புமிகு முதலமைச்சர் நேர்மையா இருக்கணும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. சந்தோஷம். அதனால எனக்கு நசீர் அண்ணன் சொன்னாங்க, அவருடைய அன்புக்காக வந்தேன். நான் ஒரு நடிகன், இதை பற்றி பேசும்போது ஒரு விளம்பரம் கிடைக்கும், அந்த எழுத்தாளருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னா அதுக்கு சந்தோஷம் எனக்கு. அதுக்காக தான் வந்தேன். வந்ததுக்கப்புறம் படித்து பார்த்தா என்னடா இது, அம்மா அன்பு அம்மாவும் அக்கா அன்பு அக்குக்கே எனக்கு அர்த்தம் தெரியல.
அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அக்கு வேற ஆணி வேற எங்கள் ஊரில் பேசுவாங்க, அக்கு வேற ஆணி வேற உன்னைய பிரித்து பேஞ்சிருவேன்னு வாங்க. அப்போ அக்குன்னா என்ன, எலும்பா தசையா அப்படின்லாம் அண்ணன் அரவிந்த் அண்ணன் கேட்டேன். இல்லைப்பா அது ஒரு அக்கு பஞ்சர் வார்த்தை, அது ஒரு மருத்துவ வார்த்தை அப்படின்னாரு. ஓகே சரி அப்படின்னா அவங்க எழுத்தாளர் வந்து அவங்கள பற்றி சொன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் கதைகள் இருக்கும், எல்லாருக்கும் சுயசரிதை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கும், திறமை இருக்கும். அதை வந்து எழுத்துக்களாக எழுதும்போது அது மக்களுக்கு போய் சேருன்னு சொல்லும்போது இதில் என்ன பார்த்தா சுயநலமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப்பு, சுயநலத்தோடு பொதுநலமாக வாழ்கிறவங்க ஒரு குரூப்பு, பொதுநலம் மட்டுமே வாழ்க்கையாக வாழ்கிறவங்க சித்தர்கள். ஸோ சித்தர்களுடைய ஒரு ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தோணுனது, அவங்களுக்கு அனுபவிச்சதை அவங்க எழுதியிருக்காங்க. அது நினைக்கும் போது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம். அது மருத்துவம் சார்ந்து இருக்கும்போது இந்த புத்தகத்தை இன்னும் படித்து அதில் இருக்க உண்மை நன்மைகளை நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசலை, சொல்லலை. ஸோ ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட ஒரு அவங்களுடைய அனுபவம் சார்ந்தது. அதை தாண்டி அப்படி ஒரு பெண், ஐயோ பெண்ணுன்னா அவங்க கோச்சுப்பாங்களே, இல்லை பெண் போதுமாக்கா, லூசு பெண். இல்லை அவங்க 3.5 வயசுல இருந்து பல இன்னல்களை சந்திச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது நான் சொன்ன பெண் ஒரு பெண். ஐயோ என்னங்க என்ன சொல்றது, ஓகே ஃப்ளோ போச்சே. பெண் அவங்க வந்து இருங்க ஓகே அவங்க 3 வயசுல இருந்து அவங்க அனுபவிச்ச விஷயத்தை எழுதியிருக்காங்க. அது உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு இருக்காங்க. அது ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியாகவும் பொதுநலமாகவும் சொல்லியிருக்காங்க. படிங்க, படிச்சிருந்தா இன்னும் நிறைய பேருக்கு சொல்லுங்க. இங்க இருக்க எல்லாருமே இன்னைக்கு இந்த புத்தகத்தை பத்தி படிச்சு 4 பேருக்கு சொல்லுங்கன்னு தான் அவங்கள நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. அவங்க ஒரு கிறிஸ்டியன், அவங்க இன்ஸ்பயர் ஆனது ஒரு ஹிந்து, ஒரு சிவன். அதை ப்ரமோட் பண்றது அண்ணன் நசீர். எப்படி இருக்கு பாருங்களேன். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. இன்னைக்கு ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு எல்லாரும் சந்தோஷமா சமமா இருக்கணும்ன்ற சொல்றது இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. அது இந்த மேடை வந்து அழகா காமிக்குது. அந்த அழகான மேடையில நானும் ஒரு சின்ன ஒரு பாட்டா இருந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்லதையே நினைப்போம், நல்லதையே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். மன்னிச்சுக்கோங்க, நான் ஏர்போர்ட் போகணும், நான் கிளம்புறேன். 5 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நன்றி, வணக்கம்.